இன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது கோஸ் போண்டா. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஓகே, கோஸு வெங்காயம் நல்லா உதிரியாக போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்சவங்க வந்து ரொம்ப பச்சையாக அரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அரிஞ்சு வச்சு தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாற்றி இப்படி உதிரியாக போட்டிங்கன்னா கையில் இப்படி பண்ணிட்டு வந்துடும். அப்படி பண்ணிட்டா கடை வந்துடும். வேறு எதுவும் போடாத. கோஸு, ஆனியன், அப்புறமா அதுக்கு ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ். கொஞ்சோண்டு இஞ்சி திரும்ப இஞ்சியாக இருக்கணும். அது திருவாமல் வச்சுக்கிறாங்க. அது சொல்ல முடியாது. அது பூண்டு கூட கொஞ்சம் லைட்டு திருவி வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், நான் கசிக்கிறோம். நகத்தில் பிச்சு போட்டுக்கலாம். அப்படியே பிரச்சனை கிடையாது. நகத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். பூண்டு. ஓகே, அண்ட் இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கோம். எப்படி நம்ம லைனாக ஆட் பண்ணுறோன்றது சொல்கிறேன். கலரி போங்க. பச்சை மிளகா கேட்டேன். பச்சை மிளகா வைக்கல. மிளகாத்தூள் போடு. இல்லை, பச்சை மிளகா வேணா விட்டுருங்க. லைட்டாக சீரகம், ஜீரகம் லைட்டாக மஞ்சள் தூள். கிட்டே வச்சு கரம் மசாலா. கிட்ட காற்றுல பறக்கும். கரம் மசாலா, காரம் தேவைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரம் போட்டுக்கலாம். காரம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் சாப்பிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். காரம், ஆனியன், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கோஸு. தண்ணி ஊற்றாமல் பேசுங்க. தண்ணி ஊற்றாமல் பேசியிருந்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்கினா கோஸ் போண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ கடலை மாவு, இது கூட கொஞ்சம் கடலை மாவு. இப்போ தான் நம்ம வந்து மாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மாவு ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டே வச்சு காற்றுல பறக்கும். கிட்டே வச்சாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, திரும்பவும் இன்னொரு ஸ்பூனு கடலை மாவு, லைட்டாக தயிர் உங்களுக்கு கெட்டியாக வச்சுட்டு ஊறத்துக்கு, தயிர், லைட்டாக லெமன் கொட்டி வச்சுருங்க. லெமன் வச்சுருக்கீங்க. நல்லா அழுத்தி பேசிங்க கொஞ்சம். அப்போ தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். பாருங்க, இந்த கோஸ்ல எல்லாம் ஊற்றிச்சா நரம்பு சார மாதிரி ஒன்றா இருக்கும். பட் ரொமான்டிக். ஸோ கோஸ்ல இருக்க ஈரோ, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரோ, தண்ணியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தயிரோடு ஆட் பண்ணுறோம். தயிர் அவ்வளோதான், தண்ணியே கிடையாது உங்களுக்கு வேணும்னா தண்ணி லைட்டாக. ஆமாம், வேண்டாம். போடுறது தேவையான அளவு சால்ட், போடு, இன்னும் கொஞ்சம் போடு, போடு 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 போடு.
ஸோ அதையே நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் அது எல்லாமே ஒன்றா ஊறும். ஸோ எல்லாம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு எல்லாம் தெளித்து மிக்ஸ் பண்ணி முடிச்சு வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறணும். ஊறினா தான் எல்லாத்துலேயும் அது போய் ஊறும். ஸோ நம்ம அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். ஓகே, ஸோ ஊறி முடிச்சதுக்கப்புறமா